Hey guys, so வந்து ரொம்ப நாள் முன்னாடி நான் வந்து மன்றோ ஐலண்ட் பத்தி நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். ஏன்னா எங்களோட ஆனிவர்சரி ஸ்பெஷலா நாங்க இந்த குட்டி கோவான்னு சொல்ற வர்க்கலாக்கு தாங்க விசிட் பண்ணியிருந்தோம். வர்க்கலா போறோம்னு சொன்ன உடனே எங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர் சொன்னாங்க மன்றோ ஐலண்ட் மஸ்ட் விசிட், கண்டிப்பா போங்க அப்படின்னு. சோ அதுக்காக நாங்க வந்து மன்றோ ஐலண்ட் பத்தி சர்ச் பண்ணி அங்கதான் நாங்க போயிருந்தோம். சோ உங்களுக்கு வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு தனி வீடியோவா போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துறேன், அதே மாதிரி என் கார்ட்லயும் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் மன்றோ ஐலண்ட் முடிச்சுட்டு அடுத்து வந்து வர்க்கலா தான் போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எப்படி போகலாம், ஏன்னா நடுவில் வந்து ஒரு நிறைய கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகிறீங்க அப்படின்னா ட்ரெயின் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை எப்படி போகலாம், எங்கேருந்து போகலாம், இல்லை பஸ்ஸில் போகலாமாங்கிறதெல்லாம் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அப்புறம் மன்றோ ஐலண்ட்லேருந்து வர்க்கலா போறதுக்காக ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம். 9:15 ட்ரெயின், 9:13 சம்திங் ட்ரெயின் நாங்கள் விட்டுட்டோம். அதனால அறக்க பறக்க இப்போ பஸ் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு 10:07 ஒரு பஸ் இருக்கான். அவர் பொறுமையாக சாப்பிட்டு இருந்தோம். இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு. இந்த பாலத்தை வந்து மேன்ல தான் கிராஸ் பண்ண, நடந்து தான் கிராஸ் பண்ணோம். இது காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்க. பஸ் 10:07 பஸ். ஆமா, குளிக்குள்ளே இருக்கு பார்த்து. சும்மா வேற லெவல்ல இருக்கு பாலம். வியூவே அட்டகாசமா இருக்கு. அதை முடிச்சுட்டு நம்ம இந்த பக்கம் ரோடுக்கு வந்துக்கும் வழி கிடையாது. வண்டி பைக் இதெல்லாம் வர்றது கஷ்டம். நடந்து வரதுனால இந்த பாலத்தை 300 மீட்டர்ஸ் கிராஸ் பண்ணா வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம பஸ் ஸ்டேஷன் போயிடலாம், பஸ் ஸ்டாப்புக்கு போயிடலாம். சரி, அங்க போய் நம்ம பஸ் ஏறோம்னா ஸ்ட்ரைட்டா நம்ம வர்க்கலா போக முடியாது. அதுக்கு பேர் என்ன சொன்னாங்களே, அந்த ஊருக்கு போகலாம், கொல்லம் போகலாம். கொல்லம்ல இருந்து 10 மினிட்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் இருக்காமா. ஸோ அது ஈஸியா இருக்கும் நமக்கு. பாய். நீங்க வந்து ரெண்டு விதமா போலாங்க. ஸோ மன்றோ ஐலண்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒன்னு பஸ் வழியா போகலாம், இல்ல வந்து நீங்க ட்ரெயின் வழியாவும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே வேண்டாம், நான் டாக்ஸில போறேன் அப்படின்னா அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஸோ இந்த ட்ரிப்பு ஃபுல்லாவுமே நாங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் டிராவல் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி தான் உங்களுக்கு காட்டணும். நீங்களும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க லாஸ்ட் டே வந்து உங்களோட ஹோட்டல் செக் அவுட் பண்ணிட்டு ஒரு 9:30 அந்த மாதிரி ரேஞ்சில் 9:15 ஆக்சுவலா வந்து சொல்லியிருந்தாங்க இந்த டைம்ல வந்துட்டு ட்ரெயின் வந்துடும் அப்படின்னு. ஆனா நாங்க வந்து 9:15ங்கிறத 9:50 அப்படின்னு நினைச்சிட்டு 9:50க்கு தானே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9:30க்கு தான் நாங்க ஹோட்டல்ல இருந்தே கிளம்பினோங்க. ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாங்க வந்து இந்த ட்ரெயினை விட்டுட்டோம். அந்த ட்ரெயின் நாங்க கரெக்டா பிடிச்சிருந்தோம் அப்படின்னா மன்றோ ஐலண்ட்ல இருந்து டைரக்டா வர்க்கலாக்கு டைரக்ட் ட்ரெயினுங்க அது. ஸோ அங்கேயே டைரக்டா நம்ம போய் இறங்கியிருப்போம். அங்க இருந்து ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்மளோட இருக்கிற ரெசார்ட்டுக்கு நம்ம அங்க போயிருக்கலாம். பட் இப்ப வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஸோ லாங்கர் த ரூட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா பஸ்ல வந்து கொல்லம் போயிட்டு இருக்கோம். சோ அந்த கொல்லம் போறதுக்கே நம்ம ஹோட்டல்ல இருந்து கொஞ்சம் தூரம் வந்து டிராவல் பண்ணி பஸ் ஸ்டாப்க்கு வரணும். சோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு ஆட்டோல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி டிராவல் பண்ணோம். அங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்து விட்டுட்டாங்க. சோ அந்த இடத்துல இருந்து ஒரு பாலம், அதான் நான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன் இல்லைங்களா அந்த பாலம். ஸோ அந்த பாலத்தை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மண் ரோடு வரும். அந்த ரோடு ஃபுல்லா நம்ம வந்து நடக்கணும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 to 800 மீட்டர்ஸ் இருந்ததுங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து நம்மளோட பஸ் ஸ்டாப்க்கு, ஸோ அங்கிருந்து நம்ம பஸ் ஸ்டாப் போயிட்டோம் அப்படின்னா அங்க வந்து கொல்லம் பஸ் எல்லாம் நிறைய நிக்குது. ஸோ நிறையனா டைமுக்கு தான் இருக்குங்க. இப்போ நாங்க போன டைம்ல பஸ்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு, பட் கொல்லம் பஸ் கிடையாது. ஸோ இப்போ நாங்க வந்து அந்த ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க 10:15 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்க கரெக்டா அங்க போயிட்டோம். அதே மாதிரி அந்த பஸ் வந்தது, ஏறிட்டோம். பெருசா கூட்டம்லாம் இல்லை அப்படின்னாலும் என்ன சொல்றது, ஒரு பஸ்ல இருந்து எல்லாமே மலையாளத்துல தான் எழுதியிருக்கு. ஸோ நமக்கு வந்து சிலதெல்லாம் புரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து இங்கிருந்து நாங்கள் இங்கெல்லாம் வந்துட்டு இந்த ட்ரெயினில் எவ்வளோ சத்தமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு சில ரெக்கார்டிங்ஸ்லாம் வந்து நான் எடுத்தேன். ஸோ இங்கே பின்னாடி அவங்க உட்காந்துருக்காங்க, நாங்கள் வந்து ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கோம். உட்காந்துட்டு ரொம்ப சத்தம், செம்ம ஹெவியாக பாட்டு போட்டிருக்காங்க பாருங்க அந்த சவுண்டை. அவ்வளோ சவுண்டா இருந்ததுங்க.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னாலே இதை காட்டாம எப்படி அப்படிங்கிற மாதிரி லாட்ரி டிக்கெட் இருந்தது. அபி அதை பார்த்த உடனே ஜூம் பண்ணிட்டு இருந்தாரு, நம்ம ஒன்று வாங்கலாமா அப்படின்னு. சரி வேண்டாம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கிலாம் போக முடியாது, பயங்கர டிராஃபிக்காகவும் இருந்துச்சு, வெயில் வேற தாங்க முடியல, அந்த மாதிரி இருந்ததுங்க. இந்த டைம் நாங்கள் போனது வந்து February, செம்ம வெயில் கொளுத்திருச்சு. ஸோ நாங்கள் வந்து அங்கேருந்து போகிற வழியே வந்து பாருங்க ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக வந்துட்டு இதுதான் பீச்சஸ் தான் இருந்தது. ஸோ எல்லாமே ஒரு பீச் பேர் போட்டு இருந்தது. நீங்கள் வந்து பஸ்லேயே ட்ராவல் பண்ணி கூட எல்லா பீச்சையும் விசிட் பண்ணிடலாம் போல், அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம், அதாவது ஒரு அங்கேருந்து எங்களுக்கு மறுபடியும் ஒரு 15 to 20 minutes ஆச்சுங்க. ஸோ அந்த கொல்லம்லேருந்து மறுபடியும் நம்ம இங்கே வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யுது. ஸோ அங்கேருந்து நாங்கள் வர்க்கலாக்கே போக வேண்டாம், மெயின் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் மறுபடியும் வரணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து 2 பஸ், மொத்தமாக நாங்கள் வந்து 3 பஸ் பிடிச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொல்லம்க்கு ஒரு பஸ், அதுக்கப்புறம் வர்க்கலாக்கு ஒரு பஸ், வர்க்கலாலேருந்து மறுபடியும் நாங்கள் வந்து பஸ்லேயே போயிட்டோம். ஸோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் நம்மளோட ரிசார்ட்டுக்கு கொஞ்சம் நடக்க வேண்டிய தூரம் இருந்தது. ஏன்னா ஆட்டோ பிடிச்சாலுமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஆட்டோ போகாதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு பின்ன மலை மாதிரிங்க, ஒரு குட்டி மேடு மாதிரி. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து மேலே ஏறிட்டு இருந்தோம். எங்களோட ரெசார்ட் நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச் சைட்லேயே இருக்குங்க. ஸோ அது வந்து கிளிஃப்னு சொல்லுவாங்க. நீங்கள் வர்க்கலா போய் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே மேஜர் அட்ராக்ஷனே வந்து சவுத் கிளிஃப், நார்த் கிளிஃப். ஸோ அந்த மாதிரி எங்களோட ரிசார்ட்டும் ஒரு கிளிஃப்ல தான் இருக்குது. ஸோ அந்த கிளிஃப்ல தான் நம்ம கீழே பார்த்தோம்னா இந்த மாதிரி பீச் அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ அதில் வந்து நீங்கள் சன்செட் வந்து தாராளமாக சூப்பராக பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றே வந்து ட்ரெயின் எடுத்துக்கோங்க. ட்ரெயின் இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்ஸியே எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து இதுலேயே ஹாஃப் டே போயிடுச்சுங்க. ஸோ பஸ்ஸு வந்துட்டு இங்கிருந்து எங்கே போகணும் அங்கிருந்து எங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் சூஸ் பண்ண ரெசார்ட் மேபி அப்படி இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு மெயினில் ரெசார்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். எங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி அங்கே இறங்கணும் இங்கே இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் ட்ராவல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் டாக்ஸி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 1000 rupees அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. பட் இப்போ நாங்கள் போனது வந்து வெறும் 300 rupees தான் எங்கள் 4 பேத்துக்குமே ஆச்சு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஃபீஸபிளாக இருந்தது. இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேதர் பண்ணி எல்லாமே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ இது போக அடுத்து வர்க்கலால என்னென்ன பண்ணலாம், எங்கே ஷாப்பிங் பண்ணலாம் எல்லாமே நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. டூ சப்ஸ்கிரைப் கைஸ். டாடா, பை பாய்.